பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நாளை தமிழகம் முழுவதும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மாவட்ட அளவில் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டு மக்கள் முன்பு வைத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை பற்றி பேச இருக்கின்றார்கள். இன்று கோயம்புத்தூரில் உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பட்ஜெட்டு வழக்கம் போல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உயர்த்துவதற்கான ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பட்ஜெட் என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் நாட்டு மக்கள் முன்பு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தொழில்துறை மக்கள், சாதாரண மக்கள், மாத சம்பளம் வாங்குபவர்கள், வருமானம் வரி கட்டுபவர்கள், விவசாய பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் கூட இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கின்றார்கள். அதை பற்றி சுருக்கமாக அடுத்த ஒரு 10-15 நிமிடத்தில் இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த அடுத்த 3 மாத காலம் அது 8% எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய முக்கியமான நோக்கம், நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது. 53,50,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது. 53 lakh crore பட்ஜெட் அது. ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பட்ஜெட்டும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. துறை ரீதியாக பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு 42% அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம். அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள். பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 5,53,688 கோடி ரூபாய் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் 7,84,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 42% வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறை